IBPS-PO மெயின்ஸ்க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நான் ஓவராலாக எல்லா செக்ஷன் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ஃபீல் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கணும் அப்படின்றத ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்லைன் ஃப்ரீ இன்டர்வியூ கைடன்ஸ் வேணும் அப்படின்னா IBPS-POக்கு இல்லை SBI-POக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கூகுள் ஃபார்ம்ஸோட லிங்க். அதில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நம்ம டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசனிங் ஓப்பன் ஆகுதா? ரீசனிங்கில் 2 செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கப்பா. ஒன்று என்னன்னா, ரீசனிங் எடுத்த உடனே ஏதோ ஒரு பசில் ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா என்டையர் பேப்பருமே அவங்க டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த ரீசனிங்கில் 11 அட்டம் 12 அட்டம் போட்டவங்களும் இருக்காங்க, 18 அட்டம்ப்ட் போட்டவங்களுமே இருக்காங்க, 18 19 போட்டவங்க கூட இருக்காங்க. மார்க் சொல்கிறேன், அட்டம்ப்ட் சொல்லலைன்னா மார்க் சொல்கிறேன். 19 20 அந்த ரேஞ்சு கூட போட்டவங்களும் இருக்காங்க, 12 11 அந்த ரேஞ்சுக்கு போட்டவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், எடுத்தோடனே இந்த கொஷின் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அது முக்கியமாக ரீசனிங் பசில் ஏதோ ஒன்று உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த இதே வெக்ஸ் ஆகிடுது. அதனால் இனிமே வர்றப்போ தயவு செஞ்சு அதை பார்த்துக்கோங்க. உங்களோட மார்க்ஸ்லேயே அதை அதாவது உங்களுடைய மார்க் எடுக்கிறப்ப மார்க் எக்ஸாம் எடுக்கிறப்போவே அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தானே உங்களுக்கு எக்ஸாமில் போய்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான்ப்பா ஆவரேஜ் அட்டம்ப்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக செக்ஷுவல் கட் ஆஃப் ஒரு 8 7லேருந்து 8 மார்க் வரைக்கும் இருக்கலாம். செக்ஷுவல் கட் ஆஃப் சொல்கிறேன். ஸோ ரீசனிங்க்கு அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கேட்டப்ப எனக்கு எந்த மாதத்துலேருந்து கேட்டாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 மார்க் 1 மார்க் 2 மார்க் ஒரு 2 அப்படி தான் அட்டென்ட் பண்ணோம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் என்கிட்ட சொன்னவங்க எல்லாருமே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் 2 3 தான் வர வாய்ப்பு இருக்குது செக்ஷனல் கட் ஆஃப். ஏன்னா சொன்ன யாரும் நல்லா ஈஸியாக இருந்துச்சுன்னு ஒருத்தவங்க கூட சொல்லலை. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படியும் ஒரு 25 to 30 பேருக்கு வரைக்குமாவது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பர்சனலாக மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ இன்ஃபார்ம் பண்ணதில் எல்லாருமே சிஏ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 3 மார்க் அவ்வளோதான் செக்ஷனல் கட் ஆஃபே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் சிஏ ஓவரால் டஃப் தான். அண்ட் கம்மிங் டு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஆர்சிலாம் கொஞ்சம் சுத்த விடுற மாதிரி தான் இருந்திருக்கு. யோசிச்சு பார்த்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. மித்தபடி அந்த மேட்ச் த ஃபாலோமில் நம்ம ஃபில் இன் த பிளான்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஆனால் இப்போ அந்த ஃபில் இன் த பிளான்ஸ் பதிலாக அதுக்கு ஒரு வேர்டு கொடுத்து கரெக்டாக இருக்கா அப்ராப்ரியேட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. நிறைய நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ என்னென்ன மாதிரி நியூ பேட்டர்ன் இருந்துச்சுன்றதை பார்த்து நான் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு அதை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். மித்த செக்ஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஏதோ இங்கிலீஷ் அட்டென்ட் பண்ணலாம். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மரண கொடூரம் அப்படின்ற மாதிரி இல்லை, அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஈஸின்லாம் சொல்ல முடியாது, மாடரேட் லெவல்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் அப்ளிகேஷன் சைடு கொஞ்சம் பெருசாக அட்டன் பண்ண மாதிரி என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணலை. டிஐ நிறைய பேர் போட்டிருக்காங்க, டிஐ சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் 1 2 இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஆப்டிடியூடுக்கு ஓரளவுக்கு அட்டம்ப்ட் சொன்னவங்க 12 இந்த ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காங்க. 12லேருந்து 15க்குள்ளே தான், மேக்ஸிமம் 15க்குள்ளே தான், அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நான் ஓவரால் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லா செக்ஷன்லேயும் 15 மார்க் வாங்கினோனாலே அது நல்ல அட்டம்ப்ட் தான். 15 45 45 60 டிஸ்கிரிப்டிவ் எல்லாத்துலேயும் ஒரு 15 மார்க் ஆவரேஜாக. சிஏல கஷ்டம் 15, பட் அந்த சிஏல வாங்குற மார்க்கை மித்தத்தில் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வாங்கினோன்னா ஓரளவுக்கு நம்மளால் கிளியர் பண்ணியிருக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயரை விட வேக்கன்சி அதிகம். இப்போவே 6080 சொல்கிற வந்துருச்சு, 6000க்கு மேலே வந்துருச்சு. அரௌண்ட் 6000 வேகன்சி வந்துருச்சு. இன்னும் 2 பேங்க் நம்மளுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி எப்படி பார்த்தாலுமே போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் மோர் ஓவர் முக்கியமாக டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் காம்ப்ரிஹென்ஷனில் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்கன்னு தெரில. அதாவது நிறைய பேர் காம்ப்ரிஹென்ஷனில் உட்காந்துட்டு எஸ்ஏ ரேட்டிங்கில் அவங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடுச்சு. நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்
NACL இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸோட காம்ப்ரிஹென்ஷன்லாம் பார்த்தப்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். பட் இந்த டைம் காம்ப்ரிஹென்ஷன் வச்சு செஞ்சுட்டானுங்க. ஸோ ப்ராபப்ளி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு ஓவராலாக. எஸ்ஏ நீங்கள் போட்டிருப்பீங்க, பட் இந்த காம்ப்ரிஹென்ஷன்னால வந்து இதில் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா 10 மார்க் வைப்பாங்க இதில் செக்ஷனல் கட் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ்ல. ஸோ ஓவராலாக நீங்கள் மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பார்க்குறப்ப வந்து நான் அட்டம்ப்டை சொல்லலை, அட்டம்ப்டை சொல்லவில்லை, நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்கிறப்போ மார்க்கை சொல்கிறேன். 67 ± 2 இந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அட்டம்ப்ட் எவ்வளோ போட்டிருந்தீங்கன்னா, ஏன்னா இந்த உங்களுடைய மார்க், அதாவது உங்களுடைய டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கும் சேர்த்து வந்து சேர்த்துனா உங்களால் சொல்ல முடியாது. டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் சேர்க்காம மித்தத்தில் உங்களுடைய அட்டம்ப்ட்ஸ் 60 இருக்கணும், 60+ இருக்கணும், ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் ஓகேவா. இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் ஒரு 10 கூட வைங்களே, 10, 12. ஸோ ஓவராலாக மித்த இது வந்து நான் சொல்ல வேண்டியது வந்து உங்களுடைய ஓவரால் குட் அட்டம்ப்ட், ஓவரால் குட் அட்டம்ப்ட்ஸ் கிடையாது, குட் மார்க்ஸ்ன்னு போட்டுருங்க. அட்டம்ப்டுடைய மார்க், ஏன்னா வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்குது, அதனால் நான் அட்டம்ப்டை சொல்லலை, மார்க்கை சொல்கிறேன். அப்போ மித்த செக்ஷன்ஸ்லாம் வந்து மொத்தம் 60 அரௌண்டு நீங்கள் போட்டு ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபில்ட்ரேஷன் ப்ரிலிம்ஸ்லேயே பெரிய ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. வேகன்சியும் நம்மளுக்கு கூடி தான் இருக்குது, அதனால் வில் ஹோப் ஃபார் பெஸ்ட். ஸோ அடுத்தடுத்து நான் நிறைய கிளாஸஸ் கொண்டு வரேன். உங்களுடைய அட்டம்ப்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இதுதான்ப்பா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கட் ஆஃப் இது வந்து உங்களுடைய ஓவரால் குட் அட்டம்ப்ட்ஸ் கிடையாது, மார்க்ஸ். நீங்கள் எவ்வளோ மார்க்கு அட்டன் பண்ணியிருக்கணும்னா 60 + டிஸ்கிரிப்டிவ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே அக்யூரஸியோட, சரியா. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அடுத்தடுத்து நான் டியூஸ்டே மார்னிங் 10:30 வந்துருங்க. ஓவரால் ஒகேபுலரி செஷன் நான் ரிவிஷன் பண்ண போகிறேன். ஸோ டியூஸ்டே மார்னிங் 10:30 கண்டிப்பாக வந்துருங்க. ஒகேபுலரிக்கான கம்ப்ளீட் ரிவிஷன் இருக்கும். ஸோ டாடா பை, சி யூ. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க மார்க் இன்டர்வியூ கைடன்ஸ்க்கு.